நீங்கள் என்பிஎஸோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற என்பிஎஸ் ரூல்ஸ் படி நான் 60 வயசு ஆனால் தான் என்னுடைய கார்பஸில் நான் 40% மினிமம் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுத்துட்டு 60% என் கையில் கிடைக்கும். டேக்ஸ் ஃப்ரீ எனக்கு 60% கிடைக்கும். நான் 58 வயசில் போய் கேட்டேன்னா 80% அப்படியே பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடும். 20% தான் என் கையில் கிடைக்கும். என்னுடைய பைசா நான் எதுக்கு அன்னெசரியாக நான் லாக் பண்ணிக்கணும்? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில், இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் ஒர்க் கல்ச்சரில், லைஃப் ஸ்டைல்ஸில் 60 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. 50 தாண்டி 55 நாள் 50 தாண்டினாலே எப்போ வீட்டுக்கு அனுப்புவான்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டில் என்பிஎஸோட லாக்இன் ஸ்கீம் வந்து ரொம்ப கெடுதல். என்னுடைய பைசா நான் ஏன் லாக்இன் பண்ணணும்? டேக்ஸ் ஃப்ரீங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ண முடியுமா? அதுக்காக வை ஷுட் ஐ லாக் மை மணி? என்னுடைய பைசா நான் எப்போ வேணால் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். அதனால தான் நான் என்பிஎஸ் வேண்டாங்கிறேன். அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியான ஆட்கள், இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேலை பண்ணுறவங்க, அவங்களுக்கு கேரண்டீடாக அவங்களுக்கு 60 தான் ரிட்டையர்மெண்ட். அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை என்பிஎஸ். ஏன்னா அவங்களுக்கு எப்போ ரிட்டையர் ஆகணும்னு தெரியும். அன்சர்டன் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் இஸ் அ வெரி பேட் ஐடியா. டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே பிபிஎஃப் இஸ் ஓகே. பிபிஎஃப் 5 to 7 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும்.